ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தோழி திவ்யா. இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்க ரெசிபி, இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் கொண்டுட்டு வந்திருக்கேன். அரைக்கீரை கடையல், பாகற்காய் பொரியல். ஃபஸ்ட்டு அரைக்கீரை கடையல் எப்படி செஞ்சேன்னு சொல்கிறேன் வாங்க. அரைக்கீரையை குட்டி குட்டியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு எடுத்துக்கிட்டேன். அரைக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, அதில் மண் நிறையா இருக்கும். கீரை சட்டியில் தான் கீரை கடைய போகிறோம். கீரை சட்டியை எடுத்துக்கோங்க. அடுப்பில் கீரை சட்டியை வச்சிடலாம். அதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி எப்பயுமே கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. கீரை குறைவான தண்ணியிலே உங்களுக்கு வெந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அதில் நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளியும் சேர்த்துருங்க. இது கொஞ்சம் வெந்து வரட்டும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை இப்போது நமக்கு வெந்து இருக்கக்கூடிய வெங்காயம், தக்காளி இருக்குது இல்லைங்களா, அதில் ஆட் பண்ணிவிடுங்க. காரத்துக்கு அதில் நம்ம 2 மிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸில் நமக்கு கீரை வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கீரை, வெங்காயம், தக்காளி, மிளகாய் எல்லாமே நல்லா வெந்துட்டுருக்கு. இது வெந்தது பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அரைக்கீரையில் புளி போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. நான் இதில் புளி ஆட் பண்ணிட்டேன். சூடாக இருக்கும் போதே கடைஞ்சிடணுன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சூடாக இருக்கும் போதே நான் இதை கடைஞ்சிட்டேன். நம்மளோட அரைக்கீரை கடையால் ரெடி ஆகிடுச்சு. இதை தாளித்து விட்டுடலாம். கீரையை நைட்டே க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் டிஃபன் பாக்ஸ்க்கு கண்டிப்பாக செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீரையை தாளிக்கிறதுக்கு நான் இதில் வடகம் எடுத்து தான் தாளிக்க போகிறேன். அடுப்பில் நான் நல்லெண்ணெய் வச்சுக்கிட்டேன். அதில் வடகம் போட்டுட்டேன், தாளிச்சிட்டேன். நம்மளோட எம்மியான, டேஸ்டியான, ஹெல்த்தியான அரைக்கீரை கடையல் ரெடி ஆகிடுச்சு. இந்த அரைக்கீரை கடையலுக்கு சைட் டிஷ்ஷாக நான் அன்றைக்கி பாகக்காய் பொரியல் தான் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பாகக்காயை எடுத்து ரவுண்டாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிட்டேன். அதில் எண்ணெய் போட்டுட்டேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பாகக்காயை இப்போ இதில் சேர்த்துடலாம். தேவைக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கோங்க. காரத்துக்காக நான் இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த அளவு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காய் வேகத்துக்காக இதில் இப்போது தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஒரு இந்த கிளாஸில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி நான் ஊற்றிட்டேன். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வைங்க கொஞ்ச நேரம். நான் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாகக்காய் ஓரளவுக்கு வெந்திருக்கு. அடிப்பிடிக்காமல் இருக்கணும். அப்பப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இங்கே பாருங்கள், பாவக்காய் நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு இதை நல்லா பெரட்டி விட்டு ஆயிலில் நமக்கு பாவக்காய் வெந்து வரும்போது நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாவக்காய் சாப்பிட்றதுன்றது எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே பழகின ஒரு விஷயம். அதனால் நானும் சாப்பிடுவேன். என்னோடய ஹஸ்பண்டும் விரும்பி சாப்பிடுவாங்க. மகா இன்னும் அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கல. என்னோடய தம்பியும் சாப்பிடுவான். நீங்களும் பாவக்காய் உடம்புக்கு நல்லது, சேர்த்துக்கோங்க. வாரத்தில் 2-3 நாள் நீங்கள் உணவில் பாவக்காய் சேர்த்துக்கோங்க. நம்மளோட ஹெல்த்தியான பாகக்காய் ரெடி ஆகிடுச்சு. அச்சோ, டைம் ஆகிடுச்சு. டிஃபன் பாக்ஸில் எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி என்னோடய ஹஸ்பண்ட்க்கு கொடுத்துட்டேன். ஆஃபீஸ்க்கு பேக் பண்ணி லஞ்சுக்கு கொடுத்துட்டேன். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை லைக் பண்ணுங்க.